அந்தி சாயும் பொழுதில் வல்லவரின் வார்த்தைகள் மனதில் அசை போட்டேன் எண்ணத்தில் மனம் மயக்கும் கண்கவர் வண்ணத்தில் பட்டாம்பூச்சி சிறகுகள் விரித்ததில் எந்தன் மனம் தொலைந்ததே. அதிகுணன் புகழ் பாடிட மனம் துள்ளுதே. பீலி கொண்டு சொல்லோவியம் தீட்ட உளம் துணிந்ததே. எந்தன் முன் செல்லும் சிறகடித்தாடும் பட்டாம்பூச்சி போல் என்ன சிறகுகளை விரித்து யானும் வேதசாலையுள் சிறகடித்து செல்ல ஆயத்தமானேன். தந்தை ஆபிரகாம் காலத்தைப் போல தனையன் ஈசாக்கின் காலத்திலே பஞ்சம் ஒன்று வந்ததே. அஞ்சி அமிழ்ந்திடாது தஞ்சமாக கேரார் வந்தடைந்தானே. மனையை அலங்கரித்த மனையாளை உடன் பிறந்தாள் என்றுரைத்து அந்தோ அரசனால் வழி அனுப்பப்பட்டானே. ஆதிதேவன் ஆசீர்வாதத்தால் பஞ்சத்தில் விதை விதைத்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்து அவன் நெஞ்சத்தை குளிர்வித்தாரே. பலனடைந்து பலத்தவனானானே ஈசாக்கே. வன சஞ்சாரியான மூத்தவனை ஈசாக்கு அழைப்பித்து, பார்வையற்று போனேன், பதார்த்தம் ருசித்து ஆசி கூற விழைகிறேன் என அழைப்பு விடுத்தானே. தந்தையுரைத்த வாக்கினை வள்ளாள கண்டோன் ஆவல் நிறை விழிகளோடு அனல் கொண்டே வனம் நோக்கி விரைந்தானே. ஈசாக்கின் நாள் மனது ஆசிர்வதிக்க ஆயத்தமானதே. ரெபேக்காள் உள்ள மனம் மடிவானதே. தகுதியற்றவன் குலம் தழை தோங்கிட இயலாது என இளையோன் யாக்கோபை ஆசீர்வாதம் பெற ஆயத்தப்படுத்தினாளே. சுகோர்ச்சவன் விரும்பிய விருந்தொன்றை அன்னை அவள் ஆயத்தப்படுத்தினாளே. தமையனின் வஸ்திரங்களை அணிந்தவனாய் வெள்ளாட்டு தோலை கழுத்தில் போர்த்தியவனாய் யாக்கோபு ஏசா போலொத்த வேடமணிந்தவனாய் கறி சமைத்த ஆணங்களோடும் அருமையான அப்பங்களோடும் தந்தை வீற்றிருக்கும் மறையில் எத்தனவன் எட்டி பார்த்து பிரவேசித்தானே. பார்வையற்ற தந்தை ருசித்து உச்சி மோர்ந்து தடவி பார்த்து, சத்தமோ யாக்கோபின் சத்தம், கரங்களோ ஏசாவின் கரங்கள் என்றே ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கிள்ளி வழங்காது அள்ளி வழங்கினானே. வனத்திலிருந்து வந்தவன் வன சஞ்சாரியான தமையனவன் விவரமறிந்து உளம் கொதியல் கொண்டோனாய் உருசூதனாய் உருக்கொண்டு இளையோனை கொன்று போடுவேன் என இருதயத்தில் உறுதி பூண்டான். தந்தை அவன் அளித்த ஆலோசனைப்படி ஆரான் நோக்கி யாக்கோபு பயணித்தானே. பயண வேளையிலே களைப்புற்றவன் அவ்வையின் கற்களில் ஒன்றை தலையணை போல் வைத்து தலை சாய்த்து துயில் கொண்ட வேளையிலே அந்தோ சொப்பனங் கண்டானே. சொப்பனத்தின் விவரமோவெனில், ஏணியொன்று மண்ணை தொட்டிருக்க, நுனி விண்ணை தொட்டிருக்க, தேவதூதர் ஏறி இறங்குகிற பணி மேற்கொண்டிருக்க, அதினுச்சம் நின்று கர்த்தர் வாக்கு தத்தங்களை அள்ளி வழங்கி இருக்க, நித்திரை தெளிந்தவன் அவ்வையின் ஸ்தலத்திற்கு வானத்தின் வாசல் என நாமகரணம் சூடி தொழுது தகப்பன் படகுடி திரும்பி வந்தால் சகலத்திலும் தசமபாகம் தந்து தேவநாமம் உயர்த்திடுவேன் என பொருத்தனை செய்தனனே. சர்வேசுரனே, சர்வதா நின் நாமகரணம் தொழுதிடுவேனே சயசய. ஆபிரகாமை நினைவில் கொண்டு ஒன்றுமில்லாது ஆரான் நோக்கி பயணித்திடும் யாக்கோபை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டாய். அவ்வோன் கரம் பிடித்தாய், வாக்குதத்தங்கள் நல்கினாய். ஒன்றுமில்லாத எந்தன் வாழ்விலும் வந்தாய், வாழ்வில் மாற்றம் தந்தாய். எந்தனை கருவியாய் பயன்படுத்துகிறாய். மண்ணில் மாழும் வரை நிமலனே, நின் பாதம் பணிந்தேன் யான். இவ்வண்ணமே கர்த்தரின் களத்தில் யான். ஆமேன்.